நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை பயம் மற்றும் பசி இவற்றை பற்றி பேசுங்கள். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு. இன்னொரு சிந்தனை, அமாவாசை தினங்களில் மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது நமது கர்மாவை கழிக்குமா அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு. தீபாவளி யாருக்கு, யாருக்காக, நரகாசுரன் யார், தீபாவளி எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சிந்தனை இருக்கு. இன்னொரு சிந்தனையும் இருக்கு, இறைவன் நாடினால்தான் சாந்தமும் சமாதானமும் அப்படின்னு ஒரு பெரிய வாய்ஸ் நோட் ஒன்று இருக்கு. அதை பற்றி நாளைக்கு பேசுவோம். பயம், பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். இன்னொரு சிந்தனையும் இருக்கு, மதங்கள் நம்மை எங்கே கூட்டி செல்கிறது, புனித நூல்களின் வேலை என்ன அப்படின்னும் ஒரு சிந்தனை இருக்கு. பயம், பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படிலாம் நம்மக்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம பசி இல்லாமல் இருக்கும்போது நம்மக்கிட்டேருந்து எதுவும் பறந்து போகலையா அப்படின்னு கேட்டால் தெரியல. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு நல்வழின்ற நூலில் ஔவையார் எழுதியிருக்காங்க. பசி வந்தால் எதெல்லாம் நம்மளை விட்டு பறந்துடும் அப்படின்னா, மானம், குலமரியாதை, கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்நிலை, காமம், தாளாமை இப்படின்னு ஔவையார் சொல்கிறதா அந்த நூலில் போட்டிருக்கு. நம்ம பசி வந்துச்சுன்னா இதெல்லாம் பறந்துருமா? சரி, நம்ம பசி இல்லாமல் இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதான்னு பார்த்தா இல்லை. மானம்னா என்னன்னு தெரியாது, குலம்னா என்னன்னு தெரியாது, கல்வினா என்னன்னு தெரியாது, வீரம்னா என்னன்னு தெரியாது, அறிவுடைமைனா என்னன்னு தெரியாது, வன்மைனா என்னன்னு தெரியாது, தானம், தவம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பசி வந்தால் இதெல்லாம் பறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பசி இல்லாமல் இருக்கும்போது மட்டும் இதெல்லாம் நம்ம கூட இருக்குதான்னு பார்த்தா கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த ஔவையார் பாடிய பாடல் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. பசி வந்தால் பற்றும் பறந்து போகும் அப்படி வேணால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞான பசி வந்தால் பற்றும் பறந்து போகும் அப்படி வேணால் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த லைனை வேணால் அப்படி பார்க்கலாம். சாதாரண பசி வந்தால் இதெல்லாம் பறந்து போயிடுமா அப்படின்னா, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் தானே பறந்து போகிறதுக்கு. புரியுதுங்களா? மானம்னு ஒன்று நம்மக்கிட்ட இருந்தால் தானே பறந்து போகிறதுக்கு. பசி வந்தால் நீங்கள் என்ன ஏதுன்னே பார்க்காம யார் வீட்டிலனா போய் சாப்பிட்றீங்க அப்படிலாம் எதுவும் இல்லையே. சாதாரணமாக இருக்கிறோம். மேலும் பசி வந்தால் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் சாப்பாடு கிடச்சிருது. கிடைக்காதவங்க வெறும் கொஞ்சம் பேர் தானே தவிர எல்லாருக்கும் பசி பசியில் எல்லாரும் சாப்பாடு தேடி நலஞ்சுன்னு இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. எப்படியாச்சும் அன்னதானங்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சாப்பாடு போட்டுடுறாங்க. ஞான பசி வந்தால் பற்றும் பறந்து போகும். நம்ம ஞானப்பசினா என்ன அப்படின்னா,
நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஆனால் நம்ம மற்றவங்க யார், வெளியில் இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத ஞானம்னு நினச்சிட்ருக்கோம். அதை தேடி தான் நம்ம வாழ்க்கையை செலுத்துகிறோம். அதனால் ஞானப்பசி உடையவர்களுக்கு பற்று பறந்து போகும். பற்று அப்படின்னா என்னென்னா, எல்லா மத நூல்களும் எல்லா மதங்களும் நம்மளுக்கு என்ன வழிகாட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, மத் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். மதம் அதுலேருந்து உருவானது. மதம் அப்படின்னு அதுக்கான அர்த்தம் என்னென்னா சுதந்திரம், விடுதலைக்கான பயணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மத்துனா பெருசு, பெருசை நோக்கிய வழிகாட்டுதலாக இந்த மதங்களும் மத நூல்களும் இருக்கிறதுக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. பற்றுக்கும் இந்த மத நூல்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நீங்கள் எல்லா மத நூல்களையும், அதாவது எல்லா மத நூல்கள் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, நமக்கு பெருசாக இருக்கிற மதங்களாக இருக்கிற இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இந்த 3 மதங்களும் 3 மத நூல்களை வைத்திருக்கிறது. அந்த 3 மத நூல்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, இறைவனுக்கு அஞ்சி நடப்பதே ஞானத்தின் தொடக்கம்னு பைபிள்லேயும், குரானில் பயபக்தி உடையவர்களுக்கு அல்லாஹ் அப்படின்னு போட்டிருக்கு. அவனை தவிர அவர்களுக்கு இறைவன் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. பகவத்கீதையில் கடமையை செய், பலனை எதிர்பாராதே, அதுலேயும் என்னை கூப்பிடு, என்னை நினைவு கூறு அப்படின்னு போட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த 3 மத நூல்களும் இறைவனுக்கு அஞ்சி நடத்தலே ஞானத்தின் தொடக்கம் அப்படின்னு 3த்துலேயுமே சமமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இறைவனுக்கு அஞ்சி நட அப்படின்னா, நீங்கள் அஞ்சி நடக்கிறீங்களா இல்லையா, இல்லை எப்படி அஞ்சி நடக்கிறது, அதை பற்றியெல்லாம் இதில் நிறைய கதைகள் இல்லாமலும், சில மத நூல்களில் கதைகள் இல்லாமலும் எச்சரிக்கையாகவும், சில மத நூல்களில் கதைகளாகவும் ஞானத்தை பற்றிய விளக்கங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இங்கே கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி அதை நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய பூமி, அதற்கு நடுவில் நிறைய விஷயங்களை அது படைச்சி வச்சுருக்கு. வானம் எதோட சப்போர்ட்லேயே நிற்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மரங்கள், செடிகள், கொடிகள், நம்ம சாப்பிட்றதுக்கு வித்தியாசமான பழங்கள், வித்தியாசமான டேஸ்ட்டில், ஒரே டேஸ்ட்டில் இருந்தால் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு வித்தியாசமான டேஸ்ட்டில் பழங்கள், அதுவும் வித்தியாசமான கலரில், வித்தியாசமான சுவைகளில் நம்ம உணவுக்காக எல்லாமே இங்கே படைக்கப்பட்டிருக்கு. மழை வருது, வெயில் அடிக்குது, காற்றடிக்குது, என்னென்னவோ அதிசயங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்குது. இந்த அதிசயத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று இதை செய்யுது, ஏதோ ஒன்று இதை ஒழுங்காக வச்சுருக்குது, ஏதோ ஒரு கட்டளைகளுக்காக இதெல்லாம் இயக்குது. அப்போ ஏதோ ஒன்று இங்கே இருக்குது. அதை இறைவன், இல்லை சிவன், இல்லை அல்லாஹ், இல்லை கர்த்தர் அப்படின்னு இந்த மத நூல்கள்லாம் கூப்பிடுது. ஆனால் நம்மளை தாண்டி நம்மளும் பார்த்திங்கன்னா இங்கே பிறக்கிறோம், இறந்து போகிறோம். நம்ம எதற்காக இங்கே பிறந்திருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும், எதுவும் நம்மளுக்கு அறிவுறுத்தப்படலை. நம்மளுக்கு அதுக்கான நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மனித இனம் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கு. அதை யாரும் பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரியும் தெரியல. நம்ம இங்கே இருக்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சோ இல்லை சில வருடங்கள் கழிச்சோ, காலங்கள் கழிச்சோ நம்ம இறந்துருவோம். அப்போ எதுக்காக இங்கே இருக்கிறோம்? நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குடும்பம், எல்லாமே இங்கே ஒரு அதிசயமாக தான் இருக்குது. நம்ம எப்படி இங்கே வந்தோம், திருப்பி எங்கே போகிறோம், இல்லை எங்கே போவோம், எதுக்குமே இங்கே பதில் தெரியாது. ஜஸ்ட்டு நம்ம இந்த உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எதை பற்றியும் தெரிஞ்சுக்காமல். இல்லை எதுவுமே நம்மளுக்கு புரியவும் மாட்டுது. இவ்வளோ பெரிய அதிசயமாக
இங்கே நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அதை இயக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? அதை இயக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இங்கே இருக்குது. எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு உருவமும் கிடையாது. ஆனால் இருக்குது அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப இயற்கையின் படைப்பில் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் எந்தவித கோளாறு இல்லாமல் சிறப்பாக இருக்குது. ஆனால் மனிதன் படைக்கிற எல்லாத்தையும் எல்லாமே ஒரு காலம் இயங்குது, அதுக்கப்புறம் அது இல்லாமல் போயிடுது. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, இங்கே ஏதோ ஒன்று இருக்குதானா கட்டாயமாக இங்கு ஒன்று இருக்கிறது. அதுக்கு உருவம் கிடையாது, ஆனால் இருக்குது. இந்த மத நூல்கள்லாம் நம்மளுக்கு என்ன அறிவுறுத்துது அப்படின்னா, அந்த ஏதோ ஒன்று இருக்குதுல்ல, அதுக்கு நீ பயப்படு, அதுக்கு நீ அஞ்சி நட, அதுதான் இங்கே உண்மையான தெய்வம், அதுதான் இங்கே உண்மையாக இருக்குது. அதை நீ வழிபட்டனா உனக்கு எல்லாமே ஃப்ரீ, உன்னோட அறிவின் பக்கம் போயிடாத அப்படின்னு தான் இந்த மூணுமே சொல்லுது. இல்லை இனிமேல் எதனா ஒரு மத புத்தகம் வந்தாலும் அதை தான் சொல்ல முடியும். இங்கே ஏதோ ஒன்று படைக்குதுல்ல எல்லாத்தையும், இங்கே ஏதோ ஒன்று எல்லாத்தையும் ஒழுங்காக நடத்திட்டு இருக்குல்ல, அது உனக்குள்ளேயே இருக்குது. அதோட குட்டி மினி வேர்ஷன் தான் நீயும். அதுக்கு நீ அஞ்சி நடந்தன்னா, அதுக்கிட்ட நீ எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டனா உனக்கு எல்லாமே இந்த உலகமே ஃப்ரீ அப்படின்னு தான் இந்த நூல்கள் நம்மளுக்கு சொல்லுது. புரியுதுங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம இங்கே பிறந்து இந்த பூமியில் நம்மளுடைய ஐம்புலன் அறிவால் சேகரித்த அறிவை வச்சுக்கிட்டு, இந்த அறிவினால் ஏற்படுத்தப்பட்ட அனுபவங்களையும் நம்பிக்கைகளையும் நினைவுகளையும் வச்சுக்கிட்டு, நம்மளோட அறிவு தான் உண்மை அப்படின்னு, உங்களோட அறிவு ரொம்ப ரொம்ப சின்னது, ஆனால் படைக்குதில்ல ஏதோ ஒன்று, அதுக்கு எல்லாமே தெரியும். அது எல்லாத்தையும் படைச்சிருக்கு, எல்லாத்தையும் நிர்வகிக்குது, எல்லாத்தையும் நேர் வழியில் வச்சிட்ருக்கு. அதுக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட அறிவு நம்ம எங்கெல்லாம் போனோமோ, நம்ம எங்கெல்லாம் இருந்தோமோ, நம்ம என்னெல்லாம் வேலை பார்த்தோமோ, அதிலிருந்து கிடைக்கப்பட்ட அனுபவங்களின் வாயிலாய் சேகரித்த ஒரு சின்ன அறிவு தான். அதன் வழியாக இந்த வாழ்க்கையை நடத்திட முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த அறிவை வைத்து கொண்டு தான் நம்ம ஆட்டம் போட்டுட்ருக்கோம். அந்த அறிவை வைத்து கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை நம்ம சீரழிச்சிட்ருக்கோம். இந்த மத நூல்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, உன்னோட அறிவை நிராகரிச்சிரு, இது இவ்வளோத்தையும் படைச்ச ஒன்று இருக்குல்ல, அது எல்லாமே தெரியும். வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இருக்கின்ற எல்லா பொருட்களுக்கும் அதிபதி அவனே, அவனுக்கே எல்லாமே தெரியும். எல்லா பொருட்களின் மீதும் ஆட்சி அதிகாரம் அவன்கிட்ட இருக்குது. அவனை நம்பு, உன் அறிவை நிராகரிச்சிரு. குரான்லேயும் பைபிள்லேயும் இறைவன் ஏதோ ஒன்று இங்கே படைக்குதில்ல, அது மனிதனை படைச்சி இங்கு உண்ணுங்கள் பருகுங்கள், உங்கள் விருப்பத்திற்கு போல இருங்க, ஆனால் அறிவின் மரத்தின் கனியை மட்டும் சுவைக்காதீங்கன்னு இறைவன் சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு பணியாமல் அறிவின் மரத்தின் கனியை சுவைச்சிட்டாங்க. இறைவனோட விருப்பம் இங்கே ஒன்று பெருசாக படைச்சிருக்குதுல்ல நம்மளை, அதோட விருப்பம் என்ன தெரியுமா? அதோட கட்டளை என்ன தெரியுமா? பைபிள்லேயும் குரான்லேயும் சொல்கிற மாதிரி, இங்கே நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், உங்கள் விருப்பம் போல் வாழ்ந்துங்க, ஆனால் அறிவின் மரத்தினுடைய கனியை மட்டும் புசிக்காதீங்கன்னு முதல் விருப்பம். அதுதான் இறைவனோட விருப்பம். இந்த அறிவை புசிக்காதீங்க அப்படின்னு சொன்னது மட்டும்தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இறைவன் சொன்ன, கடவுளோ இறைவனோ நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, சொன்னதை நம்ம நிராகரிச்சுட்டு அறிவின் கனியை புசிச்சுன்னு இருக்கோம். அதாவது நம்ம அறிவால், நம்மளோட ஐம்புலனால் எதையெல்லாம் பார்த்தோமோ, எதையெல்லாம் கேட்டோமோ, எதையெல்லாம் நம்பிக்கை ஆக்கினோமோ, எதையெல்லாம் நம்மளுடைய அனுபவங்களாக வச்சுட்டு இதுதான் சரின்னு ஒரு தீர்ப்புக்கு வந்திருக்கோமோ, அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆனால் இந்த மத நூல்களில் என்ன சொல்லப்படுதுன்னா, அதை நிராகரிச்சிரு, நான் தான் உனக்கு இறைவன், நீ இல்லை. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, இறைவனுக்கு இணை வைக்கிறது, இறைவனுக்கு இணையாக வச்சிருக்கிறது வெளியில் இருக்கிற சிலைகளையோ இல்லை குருமார்களையோ நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இறைவனுக்கு இணையாக இருக்கிறது என்னென்னா உங்களோட அறிவு தான்.
உங்களோட அறிவு தான் இங்கே ஏதோ ஒன்று படைக்குது இல்லை, அதுக்கு இணையாக நீங்கள் வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீங்க. உங்கள் வாழ்வு ஏன் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது, வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னா, உங்களுடைய அறிவு மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் அறிவு உங்களுக்கு பெருமையாயிடக்கூடாது. நீங்கள் தான் இதை உருவாக்கின, என்னால் தான் இது முடியும் அப்படின்ற பெருமையின் பக்கம் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் இறைவனுக்கு இணையாறீங்கன்னு இந்த மத நூல்கள் எல்லாம் சொல்லுது. உங்களை படைத்து கொண்டிருக்கின்ற, இல்லை இனிமேல் படைக்கப் போகின்ற எல்லாவற்றையும் படைத்திருக்கின்ற ஒன்று என்ன சொல்லுதுன்னா, உன்னோட அறிவை நிராகரித்து என்ன நம்பு, நான் தான் இங்கு எல்லாவற்றிற்கும் இறைவனாக இருக்கிறேன், என்னை நம்பு, என்னை கூப்பிடு, என்னை நினைவில் வச்சுக்கோ, உனக்கு எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. உங்கள் அறிவின் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடாக தான் கிடைக்கும். என்னை நம்பி என் பக்கம் வந்தீங்கன்னா அதுக்கு அறிவெல்லாம் நிராகரிச்சிடணும். அறிவுன்றது உலகத்திற்கான உதவி மட்டும்தான், அது உங்களுக்கான பெருமை இல்லை. என்னையே நம்புங்கள், என்னையே கேளுங்கள் அப்படின்னு சொல்லுது அது. புரியுதுங்களா? இந்த மத நூல்கள்லேயே இதை தான் சொல்லப்பட்டிருக்கு, வேற எதுவுமே புதுசாக சொல்லலை. வணக்கம் சரவணன். வணக்கம் சார். வணக்கம். இதில் குரான் படிக்கும்போது மிகப்பெரிய எச்சரிக்கைகளாக இருக்கும். குரான் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ஒரே பயமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இதெல்லாம் செய்யணும், இப்படி தான், இவங்கெல்லாம் தான் நம்பிக்கையாளர்கள், நிராகரிப்போருக்கு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கேடு தான், அப்படி இப்படின்னு நிறைய போட்டிருக்கோம். பைபிள்லேயும் சில எச்சரிக்கைகள் நிறைய இருக்குது. பகவத்கீதையில் உங்களை பற்றி அறிவதற்கான வழிவகைகளும் கிருஷ்ணர் பார்த்தாக்கு சொல்கிற மாதிரி நிறைய உபதேசங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இதில் அல்டிமேட்டாக நம்ம இந்த மத நூல்கள் வழியாகவும் இல்லை மதங்கள் என்ன போதிக்குது அப்படின்னு பார்த்தா, அதுங்க என்ன தெளிவாக சொல்லுது அப்படின்னா, நான் தான் உன்னையே படைத்தேன், இப்போ நீ உயிரோடு இருக்கிறதுக்கான எல்லாவற்றையும் நான் தான் உங்களுக்கு அழிச்சிருக்கிறேன். காற்று மழை வெயில்லாம், மூச்சு இல்லைன்னா, காற்று இல்லைன்னா நீங்கள் காலி ஆகிடுவீங்க. எல்லாமே நான் தான். நீங்கள் உங்கள் அறிவின் பக்கம் சென்று நீங்கள் எதையோ ஒன்று கற்றுக்குனீங்கல்ல, அதை வச்சுன்னு உங்கள் வாழ்க்கையை நகர்த்துறீங்கல்ல, நான் தான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த நான் உண்மை கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்ட நம்பிக்கைகளும் நீங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு விதமான இமேஜினேஷன் தான். ஆனால் நான் தான் உண்மை. நான் இவ்வளோ பெருசாக படைச்சிருக்கிறேன், இந்த மாதிரி உங்களால் படைக்க முடியுமா? நான் படைச்ச ஏதோ ஒரு சின்ன விதையை கூட உங்களால் படைக்க முடியாது, ஒரு சின்ன நெல் விதையை கூட உங்களால் படைக்க முடியாது. என்னை நம்புங்கன்னு எல்லாமே சொல்கிறாங்க, எல்லா மத நூல்களும் சொல்லுது. அதை சார்ந்து நிறைய கதைகளும், அதை சார்ந்து நிறைய எச்சரிக்கைகளும், அதை சார்ந்து நிறைய விஷயங்களும் இதில் சொல்லப்படுது. இதில் நிறைய முரண்பாடுகளும் இருக்குது. புரியுதுங்களா? இதில் நிறைய, இப்போது குரான் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நீங்கள் கறி சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம். அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, சில உணவுகள். ஆனால் அதுவே நம்ம இந்து மதத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த மத நூலை எடுத்தாலும் இதுதான் உண்மை, இதை தாண்டி வேறு எந்த இறைவனும் இல்லை, இந்த வேதத்தை நீங்கள் எடுத்துக்கலன்னா நீங்கள் நிராகரிப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா இந்த வேதத்தை நீங்கள் எடுத்துக்கலன்னா உங்கள் வாழ்க்கை சரி இருக்காது, நீங்கள் சாபமான வாழ்க்கையை பெறுவீங்கன்னு எச்சரிக்கை விடுறாங்க. ஆனால் இதில் நம்ம எப்படி எல்லாத்தையும் புரிஞ்சிக்கலாம்னா, ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு முரண்பாடுகளான விஷயங்கள், எல்லாத்துக்கும் கான்ட்ரடிக்ஷனான விஷயங்கள் சொல்லப்படுது. இது கறி சாப்பிடுன்னு சொல்லும், இது சாப்பிடாம இருன்னு சொல்லும். இந்த மதத்தை தழுவினவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை எல்லாரும் நாசமாயிட்டாங்களான்னு பார்த்தா அப்படியும் தெரியல. இல்லை இந்த இதுதான் உண்மை, இதை தவிர வேறு எதுவும் இதில் இல்லைன்னு சொல்கிற மதத்தில் இல்லாதவங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. புரியுதுங்க? எல்லாமே ஒரு விதமான சில கான்ட்ரடிக்ஷன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்றா இருக்குது. அப்போ இறைவன் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியாக இருப்பாரான்னா இருக்க மாட்டார். எல்லாமே ஒன்று தான். இங்கே படைத்தது எதுவோ அது எல்லாத்தையும் படைச்சிருக்குது. ஆனால் மனிதர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்களான்லாம் தெரியாது. ஆனால் இந்த மத நூல்கள் எங்கே நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த மதங்கள் நம்மளை என்ன பண்ண சொல்லுது அப்படின்னா இதை தான் சொல்லுது. எல்லாமே என்னை நினைவு கூறுங்கள், உங்களோட அறிவு உங்களுக்கு பயன்படாது அப்படின்னு தான் தெளிவாக சொல்லுது. அதுதான் இதோட எல்லா மத நூல்களோட மைய கருத்து. நீங்கள் எந்த மத நூலை எடுத்துக்கிட்டாலும் நான் தான் உங்களை படைத்தவன், நான் தான் இங்கே வானத்தையும் பூமியை படைத்தேன், எல்லாமே என்னோடய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நான் தான் இதை மழையை பொழிவிக்கிறேன், நான் தான் காற்றை வீசுகிறேன். ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் படைச்சிருக்கு. எது இங்கே படைச்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியல.
நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம கூட சேர்ந்து எல்லாமே இருக்குது. நம்மளுக்கான உணவு இருக்குது, பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே வித்தியாசமான கலரில் இருக்குது. எல்லாமே வித்தியாசமான பண்பு நிலைகளை கொண்டிருக்கு. அழகாகவும் இருக்குது, அசிங்கமாகவும் இருக்குது, எல்லாமாவும் இருக்குது. இதெல்லாம் யார் படைச்சது? எப்படி இங்கே உருவாச்சு? எப்படி இங்கே வந்தது எல்லாமே? அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒன்று படைச்சிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அதனால் அதை நம்பிக்கைங்க. இந்த மத நூல்கள்லேருந்து எதை எடுத்துக்கலான்னா, இந்த 3ம் காமனாக இருக்குது. புரியுதுங்களா? படைச்சதை நம்பு, உன் அறிவை நிராகரிச்சிரு. உன் அறிவை நிராகரிச்சுட்டு நீ வேலை செய், உலக நன்மைக்காக வேலை செய், அவ்வளோதான். நீ எதில் படைக்கப்பட்டிருக்கிறாயோ அதை செய், அவ்வளோதான். உன்னோட கடமையை செய், அதோட பலன்லாம் உனக்கு தேவைலாம் கிடையாது. நானே உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுது. நானே உன்னை பார்த்துப்பேன். நீ எதையும் இங்கே பெருசாக பண்ணாலும் அது உனக்கு அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டதே தவிர அது உந்து கிடையாது. இதுதான் பற்றற்று இருக்கிறது. பற்று பறந்து போகும். எல்லாமே உந்து கிடையாது. நீ வச்சிருக்க நிலம் உந்து இல்லை. நீ வச்சிருக்க எல்லாமே என்னுடையது. நீ வச்சிருக்க உங்களுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாமே நான் படைச்சது. நீ பயன்படுத்துகிற எல்லாமே என்னுடைய படைப்பினால் படைக்கப்பட்டவை. உந்துன்னு எதுவுமே இங்கே இல்லை. புரியுதுங்க? நீ அனுபவிப்பாளனாக இங்கே இருக்கிற. ஆனால் உனக்கு இந்த 5 பூதங்களும் வசப்பட்டிருக்கிறது. இறைவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படின்னு இந்த மத நூல்களில் சொல்லப்படுதுன்னா, என்னுடைய பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி, இதுக்கு இந்த 5 பூதங்களும் வானவர்களும் கட்டுப்படணும் அப்படின்னு கட்டளையிட்டிருக்காரு. அதனால தான் நம்மளுக்கு இந்த நெருப்புலாம் கட்டுப்படுது. நீங்கள் எப்படி நெருப்பில் சமைக்கிறீங்க? உங்களுக்கு வசப்பட்டிருக்கு அந்த நெருப்பு. காற்றை வச்சு ஏதோ பண்ணுறீங்க, சூரியன்லேருந்து மின்சாரம் எடுக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு வசப்பட்டிருக்கு. 5 பூதங்கள் எல்லாமே உங்களுக்கு பணியுது. ஏன்னா உங்களுக்கான கட்டளை அப்படி இருக்குது. இறைவன் கட்டளை அப்படி அந்த 5 பூதங்களுக்கு வழங்கியிருக்காரு. நீங்கள் பயன்படுத்துகிற எல்லாமே 5 பூதம்தான். அது எல்லாமே உங்களுக்கு பணியுது. நெருப்பை வச்சு நீங்கள் சோறாக்கலாம், இல்லை யாரைனா கூட எரிக்கலாம், இல்லை நம்மளே கூட எரிஞ்சிக்கலாம். அது மேலே ஆளுகை உங்ககிட்ட இருக்குது. காற்று மேலே ஆளுகை இருக்குது. எல்லாத்து மேலேயும் ஆளுகை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, மனிதனாக இருக்கிறதுனால. மற்ற எதுக்கும் அப்படி கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் எல்லாத்தையும் வச்சு எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம். காற்றுலேருந்து மின்சாரம் எடுக்கலாம், காற்றுலேருந்து தண்ணி எடுக்கலாம், எல்லாமே நடந்துட்டு தானே இருக்குது. நம்மளுக்கு அது மேலே ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூடான காற்றை ஏசி போட்டு சில்லுன்னு ஆக்கிக்கலாம், நம்ம இஷ்டம். இந்த 5 பூதங்கள் மீது ஒரு மண்ணு மேலே வீடு கட்டினீங்கன்னா நிற்கிது. என்ன தான் பேஸ்மெண்ட் போட்டாலும் அது நிற்கிது தானே. ரொம்ப ஆழமாக தோன்றோம், கொஞ்சம் தோன்றோம், ஒரு 6 அடி தோன்றோம், அதில் ஃபூட்டிங்லாம் போட்டு நிறுத்துகிறோம், நின்றுக்குது. எல்லாமே நீங்கள் சொன்னால் கேட்குது. புரியுதுங்களா? இந்த 5 பூதங்கள் எல்லாமே நீங்கள் சொன்னால் கேட்குது, உங்களுக்காக வசப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இந்த மத நூல்கள் சொல்லுது. அந்த இறைவனின் சாயல் என்னது? உடம்பு கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றா நீங்கள் இருக்கிறீங்கல்ல, உங்களுடைய பியூர், உங்களுடைய உண்மை. புரியுதுங்களா? அது இந்த வெளியில் இருக்கிற இந்த வெட்ட வெளியாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் பிறந்தவுடனே மூச்சு காற்றுல உங்களுக்குள்ளே போயிடுது. நீங்கள் லாஸ்ட்டு இறுதி மூச்சு வெளியில் விடும்பொழுது அது வெளியில் வந்துடுது. புரியுதுங்களா? இல்லைன்னா நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. குழந்தை பிறந்தாங்கன்னா அழுகணும். அழுகலைன்னா நம்ம எல்லோரும் அதை அழுக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அழுதால் தான் அதோட மூச்சு சரியாக இயங்கும். அது ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போது சரியாக இயங்காத ஒரே ஒன்று அதோட நுரையீரல் தான். அது வெளியில் வந்த ஒன்று தான் இயங்கும். மூச்சு வழியாக உங்களை உயிர்ப்பிக்கிறான் அப்படின்னு இந்த மத நூல்களில் போட்டிருக்கு. இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏதோ ஒன்று இங்கே பெருசாக படைச்சிருக்கு, எல்லாமே நான் தான் படைச்சிருக்கேன்னா ஒத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அதானே படைச்சிருக்கு, ஏதோ ஒன்று படைச்சிருக்கு, அதுதான் உங்களுக்குள்ளேயே இருக்குது. அதுதான் இந்த வெட்ட வெளின்னும் நிறைய ஞானிகள் சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரே விஷயத்த வேறு வேறு வார்த்தைகளிலும் வேறு வேறு மாதிரியான செயல்பாடுகளிலும் சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்று தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். இந்த மத நூல்களில் 2 பேஜ் 3 பேஜில் இதை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை சார்ந்து நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், உலக வாழ்க்கையில் இப்படி வாழணும், இதெல்லாம் நம்மளோட சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் சில பதில்கள் இதில் இருக்குது. நம்ம வாழ்க்கையை நகர்த்துறதுக்கான பதில்கள் இதில் இருக்குது.
ஆனால் இதெல்லாம் மக்கள் எப்படி பார்க்குறாங்க, என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கான உணவாக எடுத்துக்காம எல்லாரும் நம்பிக்கையாளராக மாறி வெறும் நம்பிக்கையாளராகவே இருக்கிறாங்க. இதை ஒத்துக்கிறாங்க அவ்வளோதானே தவிர அதை வாழ்க்கைக்கான செயல்பாடாக மாற்றுறாங்களான்னா யாரும் மாற்றுற மாதிரி தெரியல. இதில் போட்டிருக்க மாதிரி நம்ம வாழ்க்கையை மாறுறோமா அப்படின்னா இல்லை. எல்லாரும் இதை ஒத்துக்கிறோம். இதை நம்மளுக்கு சொல்லித்தரத்துக்காக நிறைய பேரை இறைவன் நியமிச்சிருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரு ஒரு மதத்துக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க. பூசாரி, ஃபாதரு, முல்லா அப்படின்லாம் இருக்காங்க. இதை சொல்லித்தரவங்களும் நம்மளுக்கு எப்படி சொல்லித்தராங்கன்றது தெரியல. நம்மளாலேயே இதை விளங்கிக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் இது மறைவான பொருளை கொண்டு இருப்பதாக இருக்குது எல்லா மத நூல்களும். அதனால் இந்த மத நூல்கள் எங்கே கொண்டு போகுதுன்னா, மதம் என்றால் என்றால் பெருசு. பெருசாக இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்ட வெளி தான் இருக்குது. உங்களை நோக்கிய பயணத்துக்கு தான் இந்த மத நூல்கள்லாம் கொண்டு போகுது. ஆனால் இதை மக்கள் ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு இதுக்காக இந்த மதம் தான் பெருசு, இந்த மதம் தான் பெருசு, நாங்கள் தான் பெருசு, நீங்கள் தான் பெருசுன்னு போராட்டத்துக்கு இறங்கிட்டாங்களே தவிர அவங்களுடைய மன போராட்டத்திலேருந்து விலக்கி கொள்வதற்கான வழியை இதில் அவங்க தேடவே இல்லை. எல்லாரும் நம்பிக்கையாளராக தான் இருக்கிறோமே தவிர யாரும் செயல்பாட்டாளராக இல்லை. எல்லாரும் இதை ஒத்துக்கிறோம், நம்பிக்கிறோம், ஏன்னா வேறு வழி இல்லைன்னு சொல்லி நம்பிக்கிறோம். எல்லாரும் அந்தந்த மதத்தை சார்ந்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் இந்த மதத்தில் இணைச்சிருவாங்க. பிறந்தவங்க இணைச்சிருவாங்க. அந்த குழந்தைக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது. அந்த குழந்தை இந்த மதத்தில் இருக்கலாமா இல்லையான்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது. அது சேர்ந்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கும் நம்பிக்கையை ஊட்டுவாங்க. எல்லாரையும் நம்பிக்கையாளராக மாற்றி அந்த நம்பிக்கை தான் அவங்க வாழ்க்கையோட அடித்தளமாக இருக்குமே தவிர அவங்க இதிலேருந்து எதையுமே எடுத்துக்கவே இல்லை. எல்லாரும் இந்த மத நூல்களுக்காகவும் மதத்துக்காகவும் சண்டை தான் போடுறாங்களே தவிர அவங்கவுங்களோட வாழ்க்கைக்காகவும் அவங்கவுங்கள அறிஞ்சிக்கிறதுக்காகவும் எந்த விதமான செயல்பாடுகள்லையும் யாரும் இயங்கலை. எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் இருக்குது. என்னப்பானா இதில் படிச்சுக்கோ, இது இருக்குது, இப்படின்னு எல்லாத்தையும் ஒரு ஆன்சர் மாதிரி காமிச்சிட்டு நம்மளும் அதை படிச்சுக்கிட்டு ஓகே பெருசாக இதை பற்றி யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி உலகத்தில் புரண்டுட்டு ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு கிடைக்கிறத வச்சுக்கிட்டு இல்லை பெருசாக கட்சா பெருசாக வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையை நகர்த்துறோமே தவிர மற்றபடி நம்மளை பற்றியான ஆராய்ச்சிக்கோ நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ நம்ம எதுக்காக இங்கே இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ இதுங்கெல்லாம் வழிகாட்டுது தான். ஆனால் இதை புரிஞ்சுக்க தான் நம்மளுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இதில் நிறைய கதைகளும் இல்லை நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புலப்படாததுமாக நிறைய இருக்குது. அதனால் இதை லேசாக புரிஞ்சுங்க. ஆனால் இவங்க எல்லாரும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தையும் வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்திய இறைவன் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் உண்மையான இறைவன். நீங்கள் அவனுக்கு இணையாக உங்கள் அறிவை வச்சுருக்கிறீங்கல்ல, அது உங்கள் வாழ்வின் துன்பத்தை உங்களுக்கு தந்தே தீரும். நேர் வழினா உங்களை படைத்தது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்குள்ளே இருக்குது. கடந்து உள்ளே செல்லுங்கள், உள்ளே சென்று பாருங்கள், அது உங்களுக்கு புலப்படும். அதுக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் உங்களுடைய அறிவு தான். உங்களுடைய அறிவு உலக உதவிக்காகவும் மற்றவர்களின் வாழ்வுக்காகவும் மட்டும்தான். அந்த அறிவு உங்களுக்கானது அப்படின்னு நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் இறைவனுக்கு இணையாறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வாழ்வில் துன்பத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லுது. யாரெல்லாம் உங்களோட அறிவை நிராகரிச்சுட்டு எப்பொழுதும் இறைவனை நினைவு கூர்ந்த வகையில் இறைவன் போதுமானவன் அப்படின்ற சிறகை கொண்டு பறக்கிறீங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு இந்த மத நூல்கள் சொல்லுது. ஆனால் உண்மையாகவே ஃப்ரீ தான். இதை நம்ம எப்படி அணுகணும்னா, இதை மதங்களாக பார்க்காம, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து படித்து பாருங்கள் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இதில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு. ஏன்னா நம்ம யாருமே இந்த மத நூல்கள் அந்தந்த மதத்தில் இருக்கிறவங்களும் சரி இல்லை மற்ற மதங்களை விமர்சிக்கிறவங்களும் சரி எதையுமே எடுத்து படித்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க இல்லை. எல்லாரும் இது தப்புன்னு டைரெக்டாக சொல்கிறோம், இது சரியில்லை அப்படி இப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பற்றி பேசுகிறோமே தவிர அந்தந்த மதங்களில் இருக்கிறவங்களே எல்லா மத நூல்களையும் ஃபுல்லாக படித்து அதை புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. அதில் வாழ்க்கை நடத்துகிறவங்களா இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. அதில் சொல்லப்பட்ட கட்டளைகளுக்கு பணிகிறாங்களான்னு பார்த்தா இல்லை. எல்லாரும் அப்படியே அவங்களோட
சூழலுக்கு ஏற்றாற் போல் அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை செஞ்சுக்கிட்டு இதையும் கூடவே வச்சுக்கிறோம். அப்படி தானே தவிர, ஆனால் ஈஸியாக எல்லாத்தையும் குறை சொல்லிடுறோம், ஈஸியாக எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லிடுறோம். எப்படி தப்புன்னு சொல்கிறோம், எப்படி குறை சொல்கிறோன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டுது. அதனால் இங்கே இருக்கிறது எல்லாமே எந்து தான், உங்களுது கிடையாது. நீங்கள் அனுபவிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் தான். என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்றது தான் இந்த மத நூல்களோட மைய கருத்து. என்னை நினைவு கூறுங்கள், அவ்வளோதான். இதில் பசி வந்தால் பற்றும் பறந்து போகும்னு எப்படி இணைக்கலாம் அப்படின்னா, எல்லாமே உங்களுது இல்லைல்ல, நீங்கள் வச்சுருக்க எல்லாமே உங்களுது தானே. உங்களோட உழைப்பு கூட நீங்கள் உயிரோடு இருக்கிறதுனால செய்யறது தான். அதனால் நீங்களாக உயிரோடெல்லாம் இல்லை, அது வச்சிருக்கு. உங்களை எப்போ வேணாலும் இங்கேருந்து தூக்கலாம். எதுவுமே இங்கே உங்களுது கிடையாது. நீங்கள் ஆனால் அனுபவிக்கலாம். உங்களுக்கு அனுபவிக்க எல்லா அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே நீங்கள் படைக்கலாம், எல்லாமே பண்ணலாம், உங்களுக்கு எல்லா அனுமதியும் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு இறைவனுக்கு இணையானீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக துன்பத்தை அனுபவிப்பீர்கள். உண்மையாக அப்படி தான் அனுபவிக்கணும். நம்மக்கிட்ட இருக்க சிற்றறிவை வச்சுக்கிட்டு, எதுவுமே தெரியாத ஒரு அறிவை வச்சுக்கிட்டு இயங்கிட்டு, அதன் அடிப்படையில் வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைச்சிட்டு, நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு வேற நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்துறோமே தவிர, உண்மையாக நம்ம என்னவா இருக்கோம், அதுக்கு தான் நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இறைவனோட விருப்பம் என்ன தெரியுமா? இவ்வளோத்தையும் படைச்ச ஒன்று இருக்குது தெரியுமா? அதோட விருப்பம் என்ன தெரியுமா? எனக்கு பணியுங்கள், அவ்வளோதான். நான் சொன்னதை நீ கேட்கலன்னா உன்னுடைய வாழ்வு நெற்றி வேர்வை சிந்து உழைத்து நீ சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு நீ பணிஞ்சனா என்னை மட்டும் நினைவு கூறு, எல்லாத்துக்கும் என்கிட்டயே பொறுப்பு ஏற்படுத்து, எல்லாமே நான் தான் அப்படின்னு நீ எனக்கு பணிஞ்சன்னா உனக்கு எல்லாமே ஃப்ரீ. ஏன்னா இது எல்லாத்து மேலேயும் எனக்கு ஆதிக்கம் இருக்குது. நான் உங்ககிட்ட எதெல்லாம் எடுத்து தரணும்னு நினைக்கிறேனோ அது ஈஸியாக என்னால் தர முடியும். ஆனால் நீ தேடி போனால் கஷ்டம். எனக்கு பணிகிறதுன்றது இவ்வளோத்தையும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கணுமா வேணாவா, ஏதோ ஒன்று இங்கே இருக்குது இல்லை. இப்போது அதுவே நிறைய ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ ஓஷோ சொல்லுவார், பியூர் கான்ஷியஸ்னஸ். அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது ரமணர் சொல்லியிருக்காரு சில விஷயங்களை. அந்த மாதிரி பரமஹம்ச யோகானந்தர் எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் பேசுகிறாங்க. தியானம் பண்ணி நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை நீங்கள் வெளியில் போய் கண்டுபிடிக்க முடியாது. அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. புரியுதுங்க? உங்களுக்குள்ளே நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களோட எண்ணங்களை களையுதல் அவசியம். உங்களுடைய எண்ணங்கள் தான் தடையாக இருக்குது. உங்கள் எண்ணங்கள் தான் உங்களுடைய அறிவிலிருந்து பிறந்தவைகள். புரியுதுங்களா? உங்கள் அறிவிலிருந்து உங்கள் அனுபவங்களிலிருந்து பிறந்தது தான் உங்களுடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி ஒன்று இருக்குல்ல. இப்போ எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்கள் ஏதோ ஒன்றுத்துக்கு வருது இல்லை, ஏதோ ஒன்று அது ரியலைஸ் பண்ணுதில்ல, அது என்னது? அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இந்த எண்ணங்களுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணங்களே இல்லைன்னா நீங்கள் மட்டும் இருப்பீங்கல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இறைவன் யார், இந்த படைப்பு ஏன், எதுக்காக இதெல்லாம் நிகழ்ந்திருக்குன்னு உங்களுக்கு புரியும். அதை சொல்லவே முடியாது. நான் உணர்ந்ததை உங்களுக்கு வார்த்தையாக மாற்றவே முடியாது. இப்போ நான் பேசுகிறது எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற பொய்யை இல்லாமல் ஆக்கிறதுக்காக நான் எனக்கு தெரிந்த வார்த்தைகளை கொண்டு பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதானே தவிர நான் பேசுகிறது அப்படியே உண்மையான உண்மை இல்லை. ஏன்னா உண்மையை பேச முடியாது, உண்மை பேசவே முடியாது. பொய்யை வேணால் பேசலாம். பொய்ன்றது நம்மளுடைய இங்கேருந்து எடுத்துக்கிட்ட எல்லாமே தான் பொய். உண்மை என்பது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது, அது மட்டும்தான் உண்மை. மற்றதெல்லாம் இங்கேருந்து பெற்ற அறிவு தான், இங்கேருந்து கிடைத்த அனுபவங்கள் தான், இங்கேருந்து கிடைச்ச சுகங்கள் தான். இந்த உலக சுகம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது உண்மை கிடையாது. அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டுருவீங்க. புரியுதுங்களா? இங்கே ஒன்று இருக்குது, அது உங்கள் எல்லாரையும் என்ன சொல்லுதுன்னா, என்னை நினைவு கூறுங்கள், எனக்கு பணிஞ்சு நடங்க. நான் என்ன சொன்னேன்னா, அறிவின் பக்கம் போகாதீங்க, என்னை மட்டும் நம்புங்க, நான் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் நம்ம படைக்கவே இல்லை, யார் படைச்சதுன்னு தெரில, ஆனால் உருவாகுது. டெய்லி ஒரு மரத்துலேருந்து கனியும் பழமும் நம்ம சாப்பிட்றதுக்கு சோறும் எல்லாமே, இந்த நெருப்பு கிருப்பு எல்லாமே உதவி செய்யுது உங்களுக்கு. நீங்கள் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எல்லாமே உதவி செய்யுது.
மனிதர்கள்லேருந்து எல்லாருமே உதவி செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து, சிந்திச்சு பார்த்து, இவ்வளோ பெரிய மலைகளை யாராச்சும் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிருக்க முடியுமா? இல்லை மழையை நம்மளால் இவ்வளோ தண்ணியை மேலேருந்து கீழே ஊற்ற முடியுமா? இவ்வளோ காற்றை நம்மளால் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்க முடியுமா? எவ்வளோ பேர் இருந்தாலும் காற்று அதுக்கும் அதிகமாக தான் இருக்குது. எவ்வளோ பேர் இருந்தாலும் தண்ணி அதுக்கும் அதிகமாக தான் ஊற்றுது. எவ்வளோ பேர் இருந்தாலும் வெயில் அதுக்கும் அதிகமாக தான் அடிக்குது. எதுவுமே கொஞ்சமாக இல்லை இங்கே. எல்லாமே நிறைய இருக்குது. எவ்வளோ பேர் இருந்தாலும் அதுக்கும் அதிகமாக தான் இருக்குது. எவ்வளோ வேணாலும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த இயற்கை நமக்கு எல்லாத்தையும் வழங்கின்னு இருக்குது. ஏதோ ஒன்று நீங்கள் இயற்கையை வச்சுக்கிட்டாலும் சரி, ஏதோ உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கிட்டாலும் சரி, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குல்ல, அது உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கு. நம்ம நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணுது அது. அதுக்கு காற்று, மழை, வெயில் எல்லாமே இருந்தால் தான் விளையும். நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளுக்கும் எல்லாமே உதவி செஞ்சிட்ருக்கு. இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி அதெல்லாம் உருவாகும்? அப்படி நீங்களே சிந்திச்சு பாருங்கள். இப்போ நான் சொல்கிறதுனால நீங்கள் நம்பிக்கையை ஏற்றுக்கணும், இதை நம்பிக்கையாக மாற்றிக்கணும்னு இல்லை. நீங்களே சிந்திச்சு பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் எப்படி இந்த அதிசயங்கள்லாம் இப்போ மழை வந்துட்டுருக்கு. மழை எவ்வளோ அதிசயமான விஷயமா இருக்குது. நம்மளால் உருவாக்கவே முடியாது. கொஞ்சம் ஒரே சொட்டு தண்ணியை கூட இது இங்கேருந்து ஆவி ஆகி மேலே போயிட்டு திருப்பி மழையாக வருதுன்னா, இப்போ வெயில் காலத்தில் ஆவி ஆகிடும். இப்போ எப்படி ஆவி ஆகும்? இல்லை வெயில் காலத்தில் ஆவி ஆகி போய் அங்கே ஸ்டோர் ஆகிடுச்சா? மழை கூட நம்ம மேலே துளி துளியாக விழுந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே டப்புன்னு ஊற்றினா யார் அதை துளி துளியாக மாற்றி அனுப்புறதுன்னு தெரியல. யோசித்து பார்த்தா வியப்பாக தானே இருக்குது. இதெல்லாம் ஏதோ ஒன்று செய்துட்ருக்குல்ல. அது நம்மக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, என்னை மட்டும் நம்புப்பா, உன் அறிவுலாம் ஒன்றும் வேஸ்ட்டு, உன் அறிவால் ஒன்றுத்தையும் இங்கே பண்ண முடியாது, என்னை மட்டும் நீ வணங்கு. அந்த வணங்குதல் என்னென்னா, அறிவின் கனியை புசிக்காத. உங்கள் ஐம்புலனால் நீ பார்க்கறது, கேட்குறது, நீ உணர்றது, மற்றவன் பேசுறது எல்லாத்தையும் நீ பார்க்குறல்ல, அது உண்மை கிடையாது. அது ஒரு மாயை. நான் தான் உண்மை. அது உனக்கு தெரியணுன்னா கடவுள், எல்லாத்துலேயும் கடவுள்னு போட்டிருப்பாங்க. கடந்து உள்ளே செல்லுங்கள்னு அர்த்தம். கடந்து உள்ளே போய் பாரு. உன்னோட எண்ணங்கள் தான் அதுக்கு தடையாக இருக்குது. உன்னோட அறிவு தான் என்ன நீ பார்க்கறதுக்கு தடையாக இருக்குது. புரியுதுங்களா? என்னோட சொரூபத்தை நீ பார்க்கணுன்னா உன்னோட எண்ணங்களை கடந்து வா அப்படின்னு சொல்லுது. அது மன்னிக்குது. நம்ம அதை பற்றியான நினைவுலே இல்லைனாலும் நம்மளுக்கும் சோறு தருது, எல்லாமே தருது. புரியுதுங்களா? இதை நீங்கள் இப்படி பாருங்கள், அவ்வளோதான். இந்த மதங்களின் வழியாக நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்களே உட்காந்து யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனைவியை நீங்கள் படைச்சிங்களா? உங்கள் குழந்தைங்களை நீங்கள் படைச்சிங்களா? எதுவும் இல்லை. நம்ம ஒரு மண்ணாலான ஒரு உருவம், அவ்வளோதான். நம்ம மண்ணிலிருந்து கிடைத்தவற்றை சாப்பிட்டு இவ்வளோ பெருசாக இருக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு உள்ளே இருக்கிற உயிர், மூச்சு காற்றெல்லாம் நீங்கள் கொடுக்கல, நீங்கள் உழைக்கவும் இல்லை அதுக்காக. அதெல்லாம் ஃப்ரீயாக உங்களுக்கான தேவையாக அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று கொடுக்குதில்ல, அதுக்கு நீங்கள் எப்போ நன்றி உள்ளவராக மாறுறீங்களோ அப்போ தான் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் வித்தியாசமாக மாறும், நல்லதாக மாறும். அது வரைக்கும் நம்ம தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க வரைக்கும் வாழ்க்கை எதையும் மாறாது. நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்தி பாருங்கள். இறைவன்னா நீங்கள் நினைக்கிற இறைவன் தான். இதெல்லாம் படைச்சதில் ஏதோ ஒன்று வெளியில் ஒன்று இருக்குது. ஒரு வாழைப்பழம் பழுக்குதுன்னா, நீங்கள் கடையில் காயாக வாங்கிட்டு வந்து வச்ச வாழைப்பழம் பழுக்குது இல்லை, அது வாழைப்பழம் பழுக்கலை, இங்கே வெளியில் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது பழுக்க வைக்குது நம்ம சாப்பிட்றதுக்காக. புரியுதுங்களா? கொஞ்சம் நீங்களே சிந்திச்சு பாருங்கள். நம்ம எங்கே இருக்கிறோம், இந்த உலகம் ஏன் இப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நிகழுது. திடீர்னு நிறைய பூகம்பம், சுனாமிலாம் நிறைய பேரும் செத்து போகிறாங்க. எப்படி பூகம்பம், சுனாமிலாம் யாருன்னா தள்ளுறாங்களா? அதை இல்லை வீடெல்லாம் ரெண்டாக இடிச்சு விட்றாங்களா? எதுவும் இல்லை. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வருது இல்லை. சுனாமி வர்றது எவ்வளோ பெரிய அலையாக எழும்பி வருது. அதுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய மாட்டுது. விஞ்ஞானிகளும் இன்னும் கண்டுபிடிச்சினே இருக்கிறாங்க. எப்போ கண்டுபிடிச்சி முடிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களால கண்டுபிடிச்சலாம் முடிக்க முடியாது. ஏன்னா இதை புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க விஞ்ஞானிகள் வெளியில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட்டு இது என்னன்னாச்சும் புரிஞ்சிக்கலாம். அதனால் மதங்கள் பெரியதை நோக்கி வழி காண்பிக்கின்றன. நீங்கள் மதங்களில் சிக்கிடாமல், மதங்களை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அதோட நம்பிக்கைகளில் மாட்டிக்காமல் நீங்கள் அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே போங்க. இதுவும் உங்களுக்குள்ளே தள்ளுது, ஆனால் நிறைய விஷயங்கள் இதில் நம்பிக்கையாக உங்களுக்கு ஊட்டப்படுது. இந்த நம்பிக்கையில் சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. நிறைய எச்சரிக்கைகள் இதில் இருக்குது. இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், இது ஆகிடும், அது ஆகிடும்
அப்படின்னு. ஆனால் இதை நம்புறவங்களும் கூட நம்பிக்கையாளர்களே தானே தவிர இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க செயல்படுறவங்களா இல்லை. யாருமே இந்த மத நூல்களின் அடிப்படையில் அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்களான்னா இல்லை. எல்லாரும் இதை ஒத்துக்குறாங்க, அவ்வளோதான். இதை ஒத்துக்குனா போதுமா, ஏதோ என்னை தொந்தரவு பண்ண மாட்டிங்களா அப்படின்னா அதனால ஒத்துக்கிறாங்க எல்லாரும். அதன் அடிப்படையில் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களின்படி எல்லாரும் வாழ்க்கையை அமைக்கிறாங்களான்னா யாருன்னா இருக்கலாம். ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. புரியுதுங்களா? அதனால் இதை லேசாக மதங்கள் நம்மளை எங்கே கூப்பிட்டு போகுதுன்னா, உன் அறிவை நிராகரிச்சிரு, படைச்சது எல்லாம் நான் தான், எல்லா பொருட்களும் எந்து தான், உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் எந்து தான், எல்லாத்து மேலேயும் எனக்கு ஆளுக இருக்குது, என்னை நம்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகம் ஃப்ரீ, என்னோட கட்டளை எனக்கு பணி, எனக்கு கீழ்ப்படி. உங்கள் அறிவு தான் உங்களை கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கான விஷயமா இருக்குது, உங்களை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு உங்களை பெருமைப்படுத்திக்கிறதுக்கான விஷயமா இருக்குதே தவிர, இந்த அறிவை நிராகரிச்சுட்டு உங்கள் அறிவின்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு நாள் இந்த உலகம் உங்களை நிராகரிச்சிடும். மொத்தமாக தோற்று போய் ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் நிற்பீங்க, அழுவீங்க, அப்போ பணிவீங்க. உங்களோட அறிவு ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு நீங்கள் வேணால் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் அறிவை ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாது. அது மற்றவர்களுக்கு இப்போ ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது ஒழுங்காக செஞ்சுன்னு இருங்க. மற்றவங்களுக்கான பயன்பாடாது இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உங்களோட பெருமையாகவும் அதை உங்களுதாகவும் நீங்கள் சுமக்க ஆரம்பிச்சிங்கன்னா சுமக்க முடியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கு அனுபவிக்க. உங்களுக்கு எல்லாமே இங்கே ஃப்ரீ தான். நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் இங்கே. ஆனால் நம்ம தான் ஜாலியாக இருக்கிறது இல்லை. இந்த சாதாரணமாக கொடுக்கப்பட்டதையே நம்ம தான் இங்கே உருவாக்கணும்னு நம்ம நினச்சிக்கிறோம். அந்த நினைப்பு தான் நம்ம துன்பத்திற்கு காரணமாக இருக்குது. புரியுதுங்களா? அதனால் இந்த மதங்கள் இப்படி தான் நம்மளுக்கு வழிகாட்டுது. இதை நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு இதை உங்கள் மேலே ஒரு கட்டளையாவோ அப்படிலாம் வைக்கல. இது ஒரு சிந்தனைக்கு. நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச மதத்தை நீங்கள் தழுவிக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் உங்களோட சிந்தனைக்கு வைக்கிறேன். எல்லா மத நூல்களும் இதை தான் மையமாக வச்சுருக்கு. புரியுதுங்களா? இந்த மகாபாரதமாக எதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஒருத்தர் அந்த சூதில் அவங்க மனைவியை வச்சு விளையாடுவார், மனைவியும் தோற்றுருவார். ஆனால் அவர் கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இல்லை நெருங்கியவர். கிருஷ்ணர்கிட்ட கேட்பாங்க, உங்கள் நண்பர் இந்த மாதிரி சூதாட்டத்தில் அவர் மனைவியை வச்சு அவங்க தம்பியை வச்சு எல்லாரையும் வச்சு தோத்துட்டாரு, நீங்கள் உதவி பண்ணலையான்னு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்லுவார், என்னை கூப்பிட்டுன்னு தான் நான் உதவி பண்ணியிருப்பேன், என்னை நினைவு கூர்ந்துன்னு தான் நான் உதவி பண்ணியிருப்பேன். நான் போடுற அந்த பகடையை நான் நினச்சா மாற்ற முடியும், ஆனால் அவன் என்னை கூப்பிடவே இல்லை. புரியுதுங்களா? என்னை கூப்பிடவே இல்லை. என்னை கூப்பிட்டுன்னு தான் கிருஷ்ணருக்கே தெரியாமல் தான் அவன் விளாண்டான். அப்போ கூட நீ விளையாடும் போது என்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு என்னை நினைவு கூறிந்தான் நான் அவனுக்கு உதவி செஞ்சுருப்பேன். அவன் என்னை கூப்பிடவே இல்லை, அதனால் எதுவும் செய்யலை. அந்த மாதிரி தான் எல்லா மதங்களும் நமக்கு வழிகாட்டுது. அதில் நிறைய நம்பிக்கைகள் நம்மளை நகர விடாமல் மூட நம்பிக்கையாகவும் இருக்குது. எல்லாமே கலந்தா மாதிரி இருக்குது. இதில் நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் எல்லா ஞானிகளும் வித்தியாசமான மொழியில் தியானம் அது இது அது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் இதை நிராகரிக்கிறாங்க, சிலர் ஒத்துக்கிறாங்க. அதனால் எல்லாருமே அவங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர, அது நம்மளுக்கானதாக திணிக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு இது சரியாக தோணுச்சு அதனால் இதை எடுத்துக்கினாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வேணாம், மதங்கள் எனக்கு தேவையில்லைன்னாங்க, அவங்க அதை நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் மதங்கள்லேயும் நிறைய நம்பிக்கைகள் மனிதர்களுக்கு தேவைப்படாத மாதிரி தான் இருக்குது. புரியுதுங்க? அது என்னோட கருத்து. நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை, எனக்கு அது அப்படி தெரியுது. அதனால் இந்த மதங்கள் எல்லாமே உங்களை பெருசை நோக்கி நகர்த்துகிறது. இங்கே எது பெருசுன்னா இந்த வெட்ட வழி தான் பெருசு. அதுக்கு பணியணும். அது படைச்சிட்டு சொன்ன ஒரே அதோட விருப்பம் என்னன்னா, அறிவின் கனியை சுவைக்காத, எனக்கு பணிந்து இரு, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. அதோட கட்டளையே எனக்கு பணின்னு அர்த்தம், அவ்வளோதான். அதை நினைவு கூறுங்கள்னு அர்த்தம். நீங்கள் நினைவு கூறுங்கள், இல்லை நினைவு கூறாமல் போங்கள். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் சிந்திச்சு பார்த்து ஒத்துக்குங்க. நான் சொல்கிறதுனாலையோ இது உண்மையாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சிந்திச்சு பார்த்து ஒத்துக்குங்க. ஆமாம், இதெல்லாம் படிச்சிருக்கு, இதெல்லாம் நடக்குது, இது ஏதோ ஒன்று காரணமாக இருக்குது, இதை நம்பினாலே எல்லாம் ஃப்ரீ அப்படின்றாங்களே அப்படின்னு புரிஞ்சுங்க. இப்போ பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் பயம் அப்படின்னா, இப்போது எதுக்கு நம்ம அதுலேருந்து இந்த மதத்துக்கு வந்தோம் அப்படின்னா, பற்றுனா என்னன்னு நம்மளுக்கு புரியணும். ஏன்னா இங்கே எல்லாத்தையும் படைச்சது ஏதோ ஒன்று. நம்ம அது கூட அதெல்லாம்
அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கானது, நான் சம்பாதித்தவை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஞான பசி வந்தால் இந்த பற்று போயிடும். நீங்கள் ஞானத்தை வச்சுருந்தீங்கன்னா, ஞானத்துக்கான பசி உங்ககிட்ட வச்சுருந்தீங்கன்னா, இந்த பற்று உங்களை விட்டு கிளம்பிடும். பசி வந்தால் பத்தும் பறந்து போக இந்த மானம் ஈனம் அதெல்லாம். இப்போது மானம்னா என்ன நம்மளுக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. புரியுதுங்க. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்ன்றது ஔவையார் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்கள என்ன சாதாரண ஆள் மாதிரியே அவங்க இல்லை. புரியுதுங்களா? பசி ஏதோ ஞான பெண் தான் அவங்க. பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடும், இதெல்லாம் பறந்து போயிடும். பசி வந்தால் ஒருத்தன் பக்கத்து வீட்டில் போய் தின்றுவான், பிடுங்கி சாப்பிட்ருவான், யாரும் இருக்கிறதையும் பார்க்க மாட்டான். அப்படியே அதுக்கு அர்த்தம் எடுத்துக்க முடியும்? அதுவும் ஔவையார் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளே சொல்லிடலாமே. ஔவையாரோட சிந்தனை இப்படியா இருக்கும்? புரியுதுங்களா? ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க. அவங்களோட சிந்தனை பசி வந்தால் பத்தும் பறந்து போகும், மான வீணெல்லாம் பறந்து போயிடும், சோத்து யார் இருக்காங்க இல்லைன்னு பார்த்து சோத்து செட்டில் கையை விட்டு தின்றுவான், திருடி தின்றுவான். அப்படியா நம்ம ஒத்துக்க முடியும்? அப்படி இல்லை. பற்று பறந்து போகும். பற்று எப்போ பறந்து போவோம்? ஞான பசி வந்துச்சுன்னா. ஞானம் பசினா என்ன? நான் யார்? நான் யாராக இருப்பேன்? நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? இல்லை ஏன் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் ஏன் இதெல்லாம் செய்யணும்? என்னை சுற்றி ஏன் இதெல்லாம்? புரியுதுங்களா? இந்த உங்களை நோக்கிய கேள்விகள் தான் ஞானம். வெளியில் இருக்கிற எல்லா கேள்வியும் நீங்கள் எழுப்பி அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிங்கன்னா அது அஞ்ஞானம். உள்ளுக்குள்ளே கேள்வி எழுப்பி உள்ளுக்குள்ளே பயணித்து உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஞான பசி வரும். ஞான பசி வந்துச்சுன்னா இதெல்லாம் நம்மளது இல்லை, இதெல்லாம் என்னுடையதல்ல, இதெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. ஏதோ ஒன்றால் படைக்கப்பட்டது. அதுக்கு பேர் இறைவனோ இல்லை கான்ஷியஸ்னஸோ இல்லை நாராயணரோ இல்லை சிவனோ இல்லை அல்லாவோ கர்த்தரோ ஏதோ ஒன்று எடுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேர் நீங்கள் அதுக்கு வச்சுங்க. முருகரோ ஏதோ ஒன்று. அப்போ தானே நம்மளுக்கு பிடிக்குது, இல்லைன்னா பிடிக்க மாட்டுது. புரியுதுங்களா? அதனால் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பற்று போனோம் அப்படின்னா முதல்ல நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். நம்ம என்னவா இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். அதுவே நம்மளுக்கு தெரியாமல் நம்ம என்ன செய்ய முடியும்னு யோசித்து தான் பார்க்கணும். அதனால் பசி வந்துச்சு அப்படின்னா, ஞான பசி வந்துச்சுன்னா பற்று பறந்து போகும். இந்த மத நூல்களில் சொன்ன மாதிரி படைத்தவை யாவும் என்னுடையவை, எல்லாமே எல்லாத்து மேலேயும் எனக்கு அதிகாரமும் ஆதிக்கமும் இருக்குது. நான் நினச்சா எதை வேணாலும் படைப்பேன், எதை வேணாலும் இங்கேருந்து எடுப்பேன். எல்லாவற்றின் மீதும் ஆட்சி அதிகாரம் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, நீங்கள் உங்களுக்குள் பயணம் செய்து உங்கள் எண்ணங்களை விலக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரைப்படாத தூய்மையான ஒன்றுன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அங்கே போனால் எதுவுமே இருக்காது, வெறும்னே நீங்கள் மட்டும் இருப்பீங்க. நீங்கள் இருக்கிறதுமே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கரைந்து போகியிருப்பீர்கள். அந்த நிலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் மதங்கள் என்ன சொல்லுது, இதெல்லாம் என்னது அப்படின்னு புரிஞ்ச பிறகு பற்று தன்னால் போயிடும். அதனால் ஞானப்பசி உங்களுக்குள்ளே கேள்விகளை எழுப்பி கேள்விகளின் வழியாக உங்களுக்குள்ளே ஊடே பாய்ந்து ஞானம் என்றால் என்ன அப்படின்னா, ஞானம் என்றால் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம அறிவு நம்ம அறிவை நிராகரிக்கிறது தான் ஞானம். நம்ம கற்று வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் மற்றவங்களின் உதவிக்காக தான், உலகத்தின் நன்மைக்காக தான், உலகத்தின் பயனுக்காக தான். நம்மளோட அறிவு உங்களுக்கு ஏபிசிடி தெரியும்னா மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அது இங்கே வாழ்வதற்கான சில தேவைகளை பூர்த்தி பண்ணும், அவ்வளோதான். அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஞானப்பசி. நீங்கள் இங்கே வச்சுருக்க எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாதுன்னா ஒரு நாள் வரும். இதுவும் வேதத்தில் தான் இருக்குது. ஒரு நாள் வரும், யாருக்கும் யாரும் உதவி செய்ய முடியாது, யாருடைய சிபாரிசையும் யாருக்கும் செய்ய முடியாது. உங்களுடைய மரண நாள் புரியுதுங்க. உங்கள் தீர்ப்பு நாள் வரும்பொழுது நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் செய்த எல்லாவற்றிற்குமான தீர்ப்பு அங்கே வழங்கப்படும். மரணம் நம்ம என்றைக்கு மரணிக்கிறோமோ அன்றைக்கி தான் தீர்ப்பு நாள் நம்மளுக்கு. அன்றைக்கி யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது, நம்ம தனித்து தான் போகணும். நம்ம எல்லாத்து மேலேயும் பற்றா வச்சுக்கிட்டு இது என்னுடைய வீடு உந்து எல்லாம் பேசிக்கிட்டு அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தான் என்ன? கல் மண்ணெலாம் நீங்களா படைச்சிங்க? செங்கல் செய்யறதுக்கு களிமண்ணுன்னு ஒன்று இருக்கணும், அது நம்ம படைக்கலல்ல. அதெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கினேன்னா உங்களை உயிரோடு வச்சுக்கிறதுனால தான் காசுன்னு ஒன்று சம்பாரிச்சிங்க.
அது கூட உங்களோட உழைப்பு, உங்களோட பேச்சு, உங்களோட வேலையை செய்து தானே நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க. எல்லாத்துக்கும் மூச்சு காற்று அடிப்படையாக தானே இருக்குது. எல்லாத்துக்கும் சோறு அடிப்படையாக இருக்குது. அந்த அடிப்படையாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொடுக்கறது ஒன்று, அது சும்மா கொடுக்குது. தண்ணி சும்மா கொடுக்குது, எல்லாமே சும்மா கொடுக்குது. சும்மா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதன் அடிப்படையில் எல்லாத்தையும் சம்பாரித்து வச்சுட்டு எந்து உந்து எது எந்து உனக்கு கிடையாது, எல்லார்கிட்டையும் சண்டை சச்சரவு, புரியுதுங்களா? எல்லார் மேலேயும் வெறுப்பு வேதனை, எல்லாமே இது உங்கள் அறிவிலேருந்து பிறந்தது தான். உங்களுக்கு வெறுப்பு வேதனை கொழுப்பு திமிரு இதெல்லாம் எதுலேருந்து வந்துச்சுன்னா உங்களோட அறிவுலேருந்து. ஏன்னா இது என்னுடையது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடையது நீங்கள் ஒன்றுமே கிடையாது. உங்கள் உடம்பு கூட உங்களுக்கு கிடையாது. அதுவே உங்கள் அம்மா அப்பாட்டேருந்து பிச்சை வாங்கினது தான். உங்கள் மூச்சு காற்று உங்களுக்கு கிடையாது. சரி, கொஞ்ச நேரம் மூச்சு இழுக்காமல் விட்டுருவோம். கடவுள் நம்பலை அப்படின்னா மூச்சு இழுக்க வேணாம். நம்பலைன்னா ஏதோ நீங்கள் பெருசாக இருக்குது அதை நம்பிங்க. பிரம்மமோ, அது பேர் பிரம்மம் கூட வச்சுங்க. அதை யார் யாருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு இழுக்கக்கூடாது, பூமியில் விளைஞ்சது தின்னக்கூடாது, நெருப்பை பயன்படுத்தக்கூடாது. கடவுளை நம்பாதவங்க அதை வேணால் பண்ணணும். நான் நாத்திகன் அப்படின்னு கண்டதை பேசின்னு இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. தண்ணி குடிக்காதீங்க, செத்துருங்க. அப்படி தானே இருக்கணும். தண்ணிலாம் எங்கேருந்து வருதுன்னு இல்லை அதெல்லாம் நான் குடிப்பேன். அப்போது எப்படி அது வந்தது? அதெல்லாம் தேவையில்லை. நான் குடிப்பேன்னா அது எப்படி வந்தது, எப்படி உருவாக்கப்பட்டது, காற்று எங்கேருந்து வருது, வானத்துலேருந்து மழை வருது, அது எங்கேருந்து வருதுன்னா அது எல்லாம் ஆராய்ச்சியும் அறிவியலையும் எடுத்து வந்து உள்ளே புகுத்திட்டு ஏதோ அவங்களோட ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கான பதில்களை அவங்கவுங்க பயன்படுத்திக்கிறாங்களே தவிர யாரோ சிந்திக்கிறதுக்கும் நேரம் இல்லை. கடவுள்னு ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? அறிவு தான் முக்கியம், அறிவு தான் எல்லாம் அப்படின்றதுல ஒன்றும் பயன் கிடையாது. நீங்கள் செத்து போயிட்டா எங்கே போவீங்க? பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும்ல. எல்லாமே இப்போது இந்து மக்கள் வந்து எதையோ கும்பிட்றாங்க, கோயில் கட்டியிருக்காங்க, சிலைகள் வழிபாடு பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணின்னு போகிறாங்க, அவங்க இஷ்டம். நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா? ஓகே. உங்களுக்கு சரியான மனநிலை இருக்குதா? ஓகே. மற்றவங்களோட நம்பிக்கையை வந்து நம்மளை அவங்க சிந்திக்க வைக்கணுமே தவிர அவங்க தப்புன்னு சொல்லிட முடியாது. அவங்க உங்களை தப்புன்னு சொல்லின்னு இருப்பாங்க. நம்ம அவங்கள தப்புன்னு சொன்னால் அவங்க நம்மளை தப்புன்னு சொல்ல போகிறாங்க. அவங்க எந்த மனநிலையிலேருந்து தப்புன்னு சொல்கிறாங்களோ அவங்க ஒன்றை நம்பிட்டு இருக்காங்க, அதை நம்பிக்கையாக நினச்சிட்ருக்காங்க. அதே போல் தான் நம்மளும் அவங்கள சொல்கிறோம். புரியுதுங்களா? பற்று அறுத்தல் அப்படின்னா எதையும் அனுபவிக்காமல் இருக்கிறது இல்லை, அனுபவிக்கிறது ஆனால் நம்மளது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது. எல்லாத்தையும் விட்டு ஓடுறது இல்லை, எல்லாத்தையும் நிராகரிக்கிறது இல்லை, வேலை செய்யாமல் அதுலேருந்து தப்பிக்கிறது இல்லை. இந்த உலக நன்மைகளுக்காக, உலக நன்மைன்னா நம்ம உலகத்துக்காகலாம் எதுவும் பெருசாக பண்ணிட மாட்டோம். வீட்டில் இருக்கிற ஒரு 4 பேர் 5 பேருக்கு சோறு போடணும்ல, அதுக்காக உங்கள் அறிவை பயன்படுத்துங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்தால் தானே வேலைகள் எங்கன்னா கிடைக்கும். அதுக்காக சோறு வேணும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுக்காக தானே மற்றவங்களுடைய தேவைக்கு உங்களோட அறிவை பயன்படுத்திங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த உலகத்தை நடத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் அறிவை பயன்படுத்திக்கலாம். அது உங்களுதுன்னா எப்படி? உங்கள்கிட்ட தான் எதுவுமே இல்லையே. குழந்தைய பிறந்த உடனே யோசிக்க ஆரம்பிச்சிங்களா? குழந்தைய பிறந்த உடனே தொட்டிலில் படுத்துக்கின்னு நான் என்ன சாப்பிட்றது, இன்றைக்கி பால் குடிக்கிறதா இல்லை பிஸ்கெட் சாப்பிட்றதா நான் யோசிச்சுன்னு இருந்தீங்க? யோசனையை கைவிட்டுருங்க. யோசனை தான் உங்கள் அறிவு. யோசனை தான் உங்களுடைய அறிவின் பை ப்ராடக்ட். அது ஒரு கேவலம். அது யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துடும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வெறுப்பு வரும். உங்களோட யோசனையிலேருந்து பிறக்கிறது தான் பயம். உண்மையான பயன்றதே பயம் கிடையாது. இப்போ நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு பைக்கு டக்குன்னு போகுதுன்னா ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வு வந்துட்டு டக்குன்னு நகர்வீங்க, ஏதோ ஒன்று பண்ணுவீங்கல்ல. இல்லை ஏதோ ஒன்று பார்க்காத பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்துட்டு திருப்பி சரியாவீங்களா? அதுதான் உண்மையான பய உணர்வே. ஆனால் நம்ம யோசனைகளின் பக்கம் சென்று யோசிச்சு பயந்துடுறோம்ல. இப்படி ஆகிடுமோ, எனக்கு இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ. அது பேர் பயம் இல்லை, அது உங்களுக்கே இறைவன் கொடுக்கப்பட்ட சாபம். யோசனைகளால் வருவது பேர் பயம் கிடையாது. யோசிச்சு எனக்கு இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா, முந்தைய கால நிகழ்வுகள்லேருந்து பணம் இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா, இல்லை குழந்தைக்கு இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா, எல்லாமே யோசிச்சு மற்றவங்களுடைய அனுபவத்திலிருந்தும் இந்த உலக அனுபவத்திலிருந்தும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களிலிருந்தும் யோசனைகள் வழியாக நீங்கள் பெறுறது நீங்கள் நரகத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பயம்னா உங்களால் பயமாக இருக்க முடியாது. நீங்கள் யோசனைகளின் வழியாக யோசனைகளை பெருக்கி கொண்டே போகிறீங்க. உங்களுக்கு சாதகமாக இல்லாமல்
அந்த யோசனைகள் இருந்துச்சுன்னா ஒரு விதமான உணர்ச்சி அது. உணர்வுன்றது டக்குன்னு வந்துட்டு போயிடும். புரியுதுங்களா? நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஒரு வண்டி உங்கள இடிக்கிற மாரி வந்து டக்குன்னு போகுதுன்னா, நீங்க ஒரு நிமிஷம் உங்களோட இருப்புக்கு வருவீங்க. எச்சரிக்கை உணர்வுக்கு. அதுதான் உண்மையான பயம். மற்றபடி நம்மளோட யோசனைகளின் வழியா வர்றதெல்லாம் பயமே கிடையாது. அதெல்லாம் நீங்க யோசனைகள் பக்கம் சென்றதால் உங்களுக்கு இறைவன் கொடுத்த சாபம். பயந்து பயந்து சாவறேன்னு சொல்றீங்கல்ல, பயம் கிடையாது. உங்களோட யோசனை தான். இல்லாத ஒரு விஷயத்த யோசனையில கொண்டு வந்து யோசனைய கைவிட்டுருங்க. யோசனைய கைவிட்டீங்கன்னா, இறைவன் போதுமானவன். யோசனையோட இருந்தீங்கன்னா, நீங்கள் தான் உங்களுக்கு போதுமானவன். உங்களுடைய அறிவுனால ஒண்ணுத்தையும் இங்க கிழிக்க முடியாது. நீங்க எவ்வளோ பணம்னா வச்சுங்க, எவ்வளோ பெரிய வீடு, வாசலு, என்னன்னா ஹெலிகாப்டர் கூட உங்க தலை மேல நிறுத்திங்க. உங்க வீட்டு மேல ஹெலிபேட்ல நிறுத்திங்க. உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. உங்களுக்கு எப்பயுமே ஒரு மாரி மனம் அரிப்பாவே இருக்கும். இது முடிஞ்ச வேற ஒண்ணு. இது முடிஞ்ச வேற ஒண்ணு. எப்ப ரிலாக்ஸா இருக்க போறீங்க? எதுக்கு இங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க? இந்த உலகம் என்ன உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கு? எல்லாரும் இப்ப நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போணும், வீடு வாங்கிடணும். யாருன்னா பண்ணின்னு இருக்கிறீங்க அத? இந்த உலகம் சொன்னதையும் செய்ய போறது கிடையாது. அதுக்கு ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா சும்மா வரும். இந்த பூமி உங்களுக்கானது தான். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஃப்ரீ. உங்களுக்கு வரும். உங்களுக்கு எந்த பூமி வகுக்கப்பட்டிருக்கோ, அந்த பூமி உங்கள் கண் முன்னே தோன்றும். அதுக்கான பணமும் வரும். இதெல்லாம் அறிவுடைய மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த உலகம் நம்பாது. ஆனா நீங்க சும்மா இருந்தீங்கன்னா வரும். எனக்கு வந்திருக்காதுனால உங்களுக்கு சொல்றேன். எனக்கு மட்டும் இல்ல. நான் இந்த மாரி வந்த நெறைய பேர பார்த்துருக்கேன். உங்க அறிவ வந்து நீங்க பயன்படுத்தணும் அவ்வளோதான். உங்களுடைய அறிவு பயன்படுத்துவதற்கே தவிர, அது உங்களுடையது அல்ல. இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். முடிஞ்சா அஞ்சிக் கொள்ளுங்கள். இல்லன்னா அஞ்ச வைப்பான். ஏன்னா உங்க அறிவு ஒண்ணுமே இல்லாததுன்னு உங்களுக்கு காமிச்சிரும். நீங்க நெறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல ஏதேதோ உங்களுடைய கனவுகள நோக்கி பயணிச்சிருக்கலாம். ஆனா எதுவுமே உங்களுக்கு கை குடுத்துதான்னு பார்த்தா இல்ல. பிசினஸ் செய்தவங்க நெறைய பேர் லாஸ் அடைஞ்சிருக்காங்க. யாரோ ஒரு 10 பேரோ, 2 பேரோ, 3 பேரோ பெருசான மாரி காமிக்கப்படுது. அவனும் என்ன பண்ணுவான்? நாளைக்கு என்ன வேலை செய்யலான்னு தான் யோசிச்சுன்னு இருப்பான். சும்மா இருந்து ஜாலியா இருந்தா என்ன இப்போ உங்களுக்கு? உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைனா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ, இல்ல எது பிடிக்குமோ, இல்ல எதுவுமே பிடிக்கலையா? சரி போ! உன்ன பத்தி நான் இனிமேல் யோசிக்கலன்னு சொல்லிட்டு, சந்தோஷமா இன்னைக்கான நாள மட்டும் இன்னைக்கு வாழ்ந்தா என்ன? யோசனைகள் தான் உங்கள் வாழ்வை சிதறடிச்சுன்னு இருக்கு. பேங்க்ல இவ்வளோ கடன் இருக்குது. எதுனா இன்னைக்கு போய் பண்ண முடியுமா? யோசிச்சு எதுனா பண்ணுவீங்களா? யோசனை எதுனா வருமா? ஆனா அதெல்லாம் நீங்க ஓரமா தள்ளி வச்சுட்டு, இன்னைக்கு மட்டும் ஒழுங்கா வாழ்ந்தீங்கன்னா, அதுக்கான வழி பிறக்கும். அத பத்தி நீங்க பெருசா யோசிக்காம, உங்க அறிவுல அத தீண்டாம, சாதாரணமா இருந்தீங்கன்னா, லேசா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன வேலையோ அத செய்தீங்கன்னா, அதற்கான வழிவகைகளை நீங்கள் காண்பீர்கள். பெருசா அதுக்கு கஷ்டப்பட்டுலாம் நீங்க அத யோசிச்சு இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? உங்க அறிவு தான் உங்கள கஷ்டப்படுத்துமே தவிர, நீங்க அத ஜஸ்ட்டு அப்படியே ஓரம் தள்ளிட்டு, இன்னைக்கு என்ன வாழ்வு? இன்னைக்கு என்ன வேல? அத மட்டும் செய்து பாருங்க. லேசா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. இதுல வேதங்கள் இன்னொன்னும் சொல்லுது, மகிழ்ந்து களி கூறுங்கள்னு. நீங்க எதுக்காக இங்க இருக்கிறீங்கன்னா, சாப்ட்டு பைபிள்ல போட்டிருக்கு. நீங்க நல்லா சாப்பிடலாமா, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாமா, உங்களோட உழைப்பின் பயனை நீங்க 4 பேருக்கு பகிர்ந்து நீங்களும் உண்ணலாமா, மனைவி இருந்தாங்கன்னா மனைவி கூட நீங்க இருக்கலாமா, குழந்தைங்க உங்க குடும்பங்கள அமைச்சுக்கலாமா. அது மட்டும் தான் உங்களால இங்க பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லுது அது. உண்மையா அது மட்டும் தான் நம்மளால பண்ணிக்க முடியுது. இப்ப ஒரு விஷயம் சொல்லுது. இந்த மதங்கள வந்து நம்ம அப்படியே நிராகரிக்கிறதுக்கும் இல்ல. மதங்கள விட்டுருங்க. மத புத்தகங்கள் அதுல கூறப்பட்டு அது சொல்லுது, "நீ என்னதான் பண்ணுப்பா." அம் அ பைபிள்ல அ படிச்சேன் மறந்துட்டேன். அவர் பேர் வந்து தானியலா? சாலமன். அவரு எழுதுனது தான் இது. அவரு எல்லா விதமான அ வாழ்க்கையில பெரிய பணங்களையோ, பெரிய வாழ்க்கையோ எல்லாத்தையும் பார்த்தவரு. எல்லாவற்றையும் பார்த்து வாழ்க்கையில என்னென்னலாம் இன்பம் இருக்குதோ அது எல்லாத்தையும் தூய்த்தவர். அவர் சொல்றாரு, "இதெல்லாம் காற்றை பிடிக்கிறதுக்கு சமானம். இதனால எந்த ஒரு பயனும் எனக்கு கிடைக்கல. பயனும் கிடைக்கவே இல்ல. அதனால நீங்க என்ன பண்ணலான்னா, உங்களை படைத்த இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அதான் உங்களுக்கான ஞானத்திற்கான வழி. அந்த ஞானம் தான் உங்களுக்கு
சாந்தத்தையும், சமாதானத்தையும், அமைதியும், ஆனந்தத்தையும் தரும். அதுதான் நீங்க. அதுக்கு அஞ்சி கொள்ளுங்கள். மற்றபடி நீ இந்த உலகத்துல நீ எதனா பண்ணலான்னு நினைக்கிறன்னா, நல்லா சாப்பிடு, நல்லா ட்ரெஸ் போட்டுக்கோ, உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. உங்ககிட்ட இருக்கிறத 4 பேருக்கு பகிருங்க. இத தாண்டி உங்களால இந்த உலகத்துல எதுவுமே பண்ண முடியாதுன்னு, இந்த அறிவால இயங்கி, இந்த அறிவுலகத்தால இயங்கி, அறிவு மொத்த இன்பத்தையும் தூய்த்த ஒருத்தர் சொல்றாரு. நீங்க வேணா சபை உரையாளர்னு இருக்கும் பைபிள்ல. அத வேணா எடுத்து படிச்சு பாருங்க. அதனால அதேபோல குரான்லயும் நெறைய இருக்கு. நீங்க இதே தான் அதையும் சொல்லும். பகவத்கீதையிலயும் இருக்கு. புரியுதுங்களா? நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லின்னு இருக்கு. உங்களால என்ன பண்ண முடியும்னா, சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் போட்டுங்க, மனைவி மக்களோடயே சந்தோஷமா இருங்க, பகிர்ந்து சாப்பிடுங்க. இதுதான் நீங்க உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. வேணும்னா நீங்க படைங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா, உங்க உணர்வு நிலையில நீங்கள் எதை விரும்பினாலும், அது உங்களால படைக்க முடியும். உண்மையா படைக்க முடியும். உங்களுக்கு இந்த பெரிய பிரபஞ்சமோ, இல்ல பிரம்மமோ, இல்ல கர்த்தரோ, இல்ல அல்லாஹ்வோ ஏதோ ஒண்ணு செய்றார்ல, அத உங்களாலயும் செய்ய முடியும். ஆனா நீங்க மனதில கொண்டு எண்ணங்களா அத நீங்க பேசி உள்ள நகர்த்த முடியாது. உங்களோட எண்ணங்களுக்கு பின்னாடி நீங்க இருக்கிறீங்க. அது உணர்வு நிலையா இருக்குது. நீங்க உணர்ந்தீங்கன்னா, உங்களுக்காக படைக்கப்படும். இறைவன் எதையாவது படைக்க கருதினால், அவன் சொல்வதெல்லாம் ஆகுக. அது ஆகுகன்ற மாத்திரத்தில் படைக்கப்பட்டுவிடும். ஆமேன். அவ்வளோதான். படைச்சிரும் அது. அது ஆகுகன்றது உங்க உணர்வு நிலையில ஏற்படுத்தணும். இப்போ மனதால இறைவா உங்ககிட்ட எல்லாத்தையும் பொறுப்பு ஏற்படுத்துறேன். முதல் நிலை அதுதான். உங்ககிட்ட எல்லாத்தையும் பொறுப்பு ஏற்படுத்துறேன். ஏதோ ஒண்ணு நீ பெருசா இருக்கியாமே, படிச்சிருக்கியாமே எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் எனக்கு அதையாச்சும் காமி. நான் ஏன் இவ்வளோ சிரமப்படணும்? முதல்ல உங்ககிட்ட பேசுங்க. உங்ககிட்ட பேசுனீங்கன்னா அது கேட்டுக்கும். வெளியில பேசுனீங்கன்னா கேட்டுக்காது. வெளியில பேசினா கேட்கறதுக்கு யாரும் இல்ல. உங்ககிட்ட பேசினா அது கேட்டுக்கும். ஏன்னா அது உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க செய்ற எல்லாமே அதுக்கு தெரியும். உங்களோட எண்ணங்கள் தெரியும், உங்களோட சூழ்ச்சி தெரியும், உங்களோட நல்லது தெரியும், உங்களோட கெட்டது தெரியும். எல்லாமே அது நீங்க உணர்வின் மூலியமா அதுக்கு நீங்க வெளிப்படுத்திருவீங்க. அதுக்கு எல்லாமே தெரியும். நீங்க அதுகிட்டருந்து மறைக்கவே முடியாது. இந்த வெளியில இருக்க வெட்ட வெளிக்கு எல்லாமே தெரியும். இந்த வெளியில இருக்கிற பிரம்மத்துக்கு, இந்த வெளியில இருக்க கர்த்தருக்கு, இந்த வெளியில இருக்க அல்லாஹ்க்கு. ஏன்னா அதோட குட்டி தான் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க அதுக்குள்ள எதை உணர்கிறீர்களோ அது உங்கள் வாழ்வாக படைக்கப்பட்டே தீரும். அதுக்கு நீங்க நல்லது உணர்றீங்களா, கெட்டது உணர்றீங்களா, அதெல்லாம் ஒத்துக்காது. வானமும் பூமியும் இந்த ஐம்பூதங்களும் உங்களுக்கு கூலி கொடுப்பதற்காகவே இங்கு படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எதை உணர்றீங்களோ அதுக்கேத்த மாரி உங்களுக்கு எல்லாமே மாறும். சோறுலேருந்து, வாழ்க்கையிலேருந்து, ட்ரெஸ்லேருந்து எல்லாமே, மனித மக்கள்லேருந்து எல்லாமே மாறும். நீங்கள் உங்கள் உணர்வுகளில் எதை செலுத்துகிறீர்களோ அது உங்கள் வாழ்வில் படைக்கப்பட்டே தீரும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. உங்க ஆழ் மனதில் செலுத்துங்கன்றாங்கல்ல, எண்ணங்களுக்கு பின்னாடி தான் அது இருக்கு. உங்களை கவனித்தால் அன்றி அது உங்களுக்கு சிக்காது. கவனிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா வாழ்க்கையும் கஷ்டமா தான் இருக்கும். மோட்சம் அந்த மாதிரி ஏதோ சொல்றாங்கல்ல, பிறவா நிலை, அது எல்லாமே உங்கள் எண்ணங்களுக்கு பின்னாடி தான் இருக்கு. அது அதுவா வரும். நம்ம முயற்சி பண்ணி எடுக்கிறது இல்ல. உங்கள கவனிச்சுனே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் உங்களுடைய எல்லா நினைவுகளையும் அகற்றப்பட்டு, தெளிவான பார்வையும், ஒரு தெளிவு உங்களுக்குள்ள பிறந்துரும். அதுதான் நீங்க. அந்த தெளிவு தான் நீங்க. அதுல எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வெறுமே எம்ப்டி இருக்கும். அங்க நீங்கள் எதை நினைத்தாலும் படைக்க முடியும். உங்களுக்காக அது படைக்கும். நீங்க அந்த உணர்வு நிலையில மாற்றத்தை ஏற்படுத்தீங்கன்னா, அது வெளியில உங்களுக்காக படைச்சு காமிக்கும். அது பேர் தான் அதிசயம். அதிசயங்களை காண்பேன்னு. அதனால இதெல்லாம் லேசா புரிஞ்சுங்க. இறைவன் அருளால் சாந்தமும், சமாதானமும், அமைதியும், ஆனந்தமும் எல்லாருக்கும் வரட்டும். எல்லார் வீட்ல இருக்கிறவங்களுக்கும் வரட்டும். நல்லது. நாளைக்கு வாங்க. இறைவன் போதுமானவன்.